நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஷேப், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள் எல்லாம் சொல்லித்தராங்களே தவிர அந்த குழந்தைக்கு பாட்டையா பேர் என்ன, பாட்டி ஆயா பேர் என்னங்கிறது யாருமே சொல்லித்தரதில்லை. சொன்னால் இதெல்லாம் சொன்னால் நாங்கள் ஐடியில் வேலை பார்க்குறோம், நாங்கள் எங்களோட சிந்தனைகள் ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஒரு கிராமத்தில் 4 கிழவிகள் பேசுகிறத விட அதிகமாக ஐடியில் தான் இன்றைக்கி புரணி பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாணத்துலலாம் பார்த்தா பொண்ணுக்கும் பொண்ணோட அம்மாவுக்குமே வித்தியாசம் தெரியல, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஒரு இதில் ரீல்ஸில் கூட வரும், இப்போ மாமியாவும் இளமையாக இருக்காங்கிற வருத்தமா, பொண்ணு கிளவி ஆயிடுச்சுங்க வருத்தமா? இல்லை, அதாவது வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தோற்றம் ரொம்ப யதார்த்தமா. தம்பி நிறைய செய்தி வாழ்த்து. 1931 இனி எதிர்காலத்தில் ஒவ்வொருவரின் சட்டை பையிலும் ஒரு தந்தி கருவி இருக்கும் என்று சொன்ன தந்தை பெரியாரின் எதிர்கால நோக்குங்க இந்த காலம். இப்ப நான் கடவுளே சொல்லாத விஷயத்த சொல்றேன். நமக்கு எது கிடைக்கிறதோ அதை வைத்து அனுபவிக்கிறவன் நிம்மதியாக வாழ்க்கிறான். அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறவே நிம்மதியே இல்லாம வாழ்றான். நீ 9 பேர் அது மாதிரிடா, எனக்கு என்ன கடவுள் தரப்போறாரு நினைச்சிட்டு இருந்த, அதனாலதான் நீ நிம்மதியே இல்லாம இருக்கு. உலக மகாகவி பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதி ஒரே ஒரு சாதி சங்கத்தை பாடியிருக்கிறான்னா பதிவு நடக்கிறது. நான் மனம் நிறைய சொல்லுகிறேன், நம்முடைய காரைக்குடி நாட்டுக்கோட்டை நகரத்தார் குலத்தில் பிறந்த இந்து மதாபிமான சங்கத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இளைஞர் சங்கத்தை மட்டும்தான் பாரதி பாடியிருக்கிறான் என்பதை பெருமையோடு சொல்கிறேன். சத்தியம், சிவம், சுந்தரம் ஒரு 3 வார்த்தை அற்புதமாக அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தை. இன்றைக்கு மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யநாதல்லா, HCL ஃபவுண்டர் சிவநாடார், கூகுள்னா சுந்தர் பிச்சை. இப்போது நமக்கு தெரிகிற அறிவியல் ஆன்மீகம் சத்தியம், சிவம், சுந்தர். ஜோதிட சிம்மம் ZTV புகழ் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா தலைமையில் ஆன்மீக சுற்றுலா சிவம் யாத்ரா சர்வீஸ் வழங்கும் திருக்கையிலாயம், முக்திநாத் மற்றும் சார்தாம் யாத்ரா. மாதம் ஒரு குழு. தொடர்பு கொள்ள சிவம் செந்தில் வேலவன். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். அடுத்ததாக நம்முடைய அன்பு பிள்ளை அதெல்லாம் கிடையாது, என்னைக்கு இருந்தாலும் பழமைதான். தொன்மைக்கும் அந்த காலத்துக்கும் மதிப்பு இருக்கிறது, அது இல்லாமல் எதுவும் இல்லை என்று பேசுவதற்கு வருகிறார் ஹரிஷ் முத்துக்கருப்பன். விராச்சலையாப்பா, வாழ்த்துக்கள். நல்ல கரவொலி எழுப்பலாம் பா தம்பு. இப்போ நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க பேசுறதுல முதல் 3 நிமிஷத்தில் 2 திரைப்படத்தை விமர்சனம் பண்ணாங்க. திரை விமர்சனம் பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒன்று நம்ம சேரன் இயக்கிய பிரிவோம் சந்திப்போம், இன்னொன்று அரவிந்த் சாமியோட மெய்யழகனா. 2 படத்துக்கு திரை விமர்சனம் ஓசியா கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். அரிபிரமர் தேவர், முனிவர் சிவயோகர் அவர்கள் புகழோத புவி மீதே அதிக நடராஜர் பரவகுருராச அமரர் குலநேச குமரேசா என்று அருணகிரிநாதரால் வாழ்த்த பெற்ற கந்த கடவுள் வீற்றிருக்கக்கூடிய இந்த திருவொற்றியூரில் வாழ்வின் பயனை தருவது அன்றைய காலமே என்று பேச வந்துள்ளேன். இன்றைக்கி பாஷையில் சொல்லணுன்னா பூமர் அங்கிளாக பேச வந்திருக்கேன்னு சொல்லணுன்னா நான் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து பாண்டிங். அந்த காலத்துலலாம் தான் ஆயா ஐயா கூட, அப்பத்தா ஐயா கூட எங்களுக்கு இருந்த உறவு வந்து ரொம்பவும் வலிமையாக இருந்துச்சு. முன்னாடிலாம் எங்கள் பள்ளி பருவத்தில் வந்து எங்கள் அம்மா காலையிலே சொல்லிடுவாங்க, இன்றைக்கி அப்பத்தா ஐயா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோன்னா அன்றைக்கி மதியானம் ஃபுல்லாக எங்களுக்கு நேரம் ஐயா அப்பத்தா வந்திருப்பாங்க, இந்நேரம் ஏதாச்சும் நமக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக ஏக்கமாக இருப்போம். சாயங்காலம் வேன்லேருந்து இறங்கி ஓடணுன்னு அப்பத்தாவை கட்டி பிடிச்சி கொடுக்குற முத்தத்தை இன்றைக்கி எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அருமை. பாண்டிங் பதில் சொல்லணும் ஆனந்தவல்லி. ஸோ அந்த சோஷியலிசம் கற்றுக்கணும், பிள்ளைகள் மற்றவங்க கூட பழகணும் அப்படின்லாம் இன்றைக்கி டே கேர்லலாம் விடுறாங்க. நம்ம அந்த காலத்து அப்பத்தா வீடு, ஆயா வீட்டு ஹாலிடேஸை விட மிஞ்சு அது எதுவுமே முடியாது. எங்கள் இந்த சென்னை வாழ் வைரவன் கோவில் நகரத்தார் சங்கத்துக்கூட ஒரு தொடர்பு என்னென்னா, நான் சென்னையில் தான் 5 வருஷமாக வசிக்கிறேன். SSNல இருந்தாலும் அது ரொம்ப தூரம் தான், இருந்தாலும் சென்னை தான்.
இன்னொரு தொடர்பு என்னென்னா, எங்கள் அப்பத்தா பிறந்தது வைரவங்கோவிலில். எந்த ஊர்? சென்னைன்னு சொன்ன? திருப்போரூர் SSN. இன்னும் கொஞ்ச நாள் திருச்சியே சென்னை ஆயிரும் பேசிக்கலாம். வாய்ப்பு இருக்குது. எங்கள் அப்பத்தா பிறந்தது வைரவங்கோயில். அதாவது எங்கள் அப்பாவோட ஆயா வீடு வந்து வைரவங்கோயில். எந்த தலைமுறை ஆயா வீடாக இருந்தால் என்ன, செட்டி வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆயா வீடுனாலே ஓவியம் தான், ஆயா வீடுனாலே மெமரிஸ் தான். அந்த மெமரிஸே இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு இல்லைங்கிறது தான் வருத்தம். இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு சோஷியல் மீடியா ரீல் கண்டென்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எனக்கு ஒரு சின்ன பையன், அவனை பார்த்துருந்தேன். அந்த பையன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். அவங்க தாத்தா வந்து வீட்டுக்கு வர வீடியோவை போட்டு அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கான். தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, இதரை விட போகிறாரு அப்படின்னு வச்சுருக்கான். இன்றைக்கி காலம் எல்லாத்தையுமே வெறும் ஒரு ஆண்ட்ராய்டு விஷயமாக தான் பார்க்குதே தவிர அதை தாண்டி இருக்கக்கூடிய அன்பை யாருமே புரிஞ்சுக்க தயாராக இல்லை. அதே மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க ஆயா வீட்டுக்கு அவங்க ஸ்கூல் லீவ் போயிருந்த பொழுது தான் அவங்களோட ஆயா வந்து தவறுனாங்கன்னு. அப்போது வந்து அவங்கெல்லாம் ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்காங்க. தூரல் நின்று போச்சு பாக்யராஜ் படம் பார்க்க போயிருக்காங்க. இடையில அவங்க ஆயா இறந்தோன்னே அவங்க பெரியப்பா சைக்கிளில் வந்து அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோன்னே அப்புறம் அழுக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி அதாவது நம்ம சொல்கிறோம்ல, நம்ம முன்னோர்கள்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது மாதிரி மெமரிஸில் தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு அது மாதிரி மெமரிஸ் இருக்குமானே தெரியல. எல்லாமே வீடியோ கால் மயமாக தான் இன்றைக்கி இருக்குது. அதாச்சும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க, ஆ சொல்லுன்னா அவன் ஊ சொல்கிறியா மாமா, ஊ சொல்கிறியா மாமாங்கிறான். காலம் அந்த அளவுக்கு கெட்டு போயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஷேப், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள் எல்லாம் சொல்லித்தராங்களே தவிர அந்த குழந்தைக்கு பாட்டையா பேர் என்ன, பாட்டி ஆயா பேர் என்னங்கிறது யாருமே சொல்லித்தரதில்லை. சொன்னால் இதெல்லாம் சொன்னால் நாங்கள் ஐடியில் வேலை பார்க்குறோம், நாங்கள் எங்களோட சிந்தனைகள் ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, ஒரு கிராமத்தில் 4 கிழவிகள் பேசுகிறத விட அதிகமாக ஐடியில் தான் இன்றைக்கி புரணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்துக்கு பேசினாலும் ஆண்ட்ராய்டு காலத்து ஊமைகள்லாம் அழகாக சொல்கிறேன். அதே மாதிரி மகான்கள் அந்த காலத்தில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி விரல் காட்டி சொல்கிறதுக்கு ஏதாச்சும் மகான்கள் இருக்காங்களா? இதே திருவொற்றியூர் சன்னதி வீதியில் திகம்பர சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். அப்போது வந்து அவர் ஒரு மனிதர் அந்த வழியாக போகும்பொழுதும் பார்த்து சொல்வார், இதோ அது ஒரு ஆடு போகிறது, அதோ ஒரு நாய் போகிறது, உங்களோட குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்வார். அப்போது வள்ளலார் போகும்பொழுது அவர் பார்த்துட்டு அதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான் அப்படின்னார். ஸோ இது மாதிரி உத்தம மனிதர்களே இன்றைக்கி கிடையாது. எல்லாருமே ஆண்ட்ராய்டு மனிதர்களாக தான் இருக்கிறோம். அதே மாதிரி முன்னாடிலாம் டிகிரி ஹோல்டர், என் பையன் படிச்சிருக்கான் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் பையன் படிக்க பயமாக இருக்குது, ரொம்ப படித்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் நானும் ஈஸ்வரம். நாங்களுமே கிட்டத்தட்ட பள்ளி காலேஜ் முடிச்சு ஒரு 6-5 பையன் நிறைய படித்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு நிறைய படித்தா மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. சரியாக சொன்னீங்க. வேலை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 4 மாதம் கிட்டத்தட்ட வேலையே கிடைக்கல. நாங்கள்லாம் வீட்டில் தான் இருந்தோம். அதுவும் நம்ம ஆளுங்க கேட்கவே தேவையில்லை, பையன் சும்மா தான் இருக்கானா? ஆமாம் சும்மா தான் இருக்கு. நாங்கள் என்ன வேணும்னா சும்மா இருக்கோம், கிடைக்கல. ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி திருமணங்கள் வந்து அந்த காலத்து திருமணங்கள் தான் சரி. எங்கள் முன்னாடியிலலாம் வந்து இதுதான் பொண்ணு இதுதான் பையன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதை உடனே இவங்க சொல்லுவாங்க, இவங்க ஒப்பந்த முறையில் திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு. ஒப்பந்தமாகவே பண்ணாலும் என்ன தப்புன்னு கேட்குறேன். அந்த காலத்தில் 2 அரசாங்கம் இருக்கும், 2 பேருக்கும் சண்டை வரும். சண்டை வருது, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? உடனே சரி இல்லைப்பா நம்ம சமாதானமாக போயிடலாம், இந்த பகுதியை நீ வச்சுக்கோ, அந்த பகுதியை நான் வச்சுக்கிறேன், இப்படியே இருந்துருவோம்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன கொடுக்கணும்? பேசாமல் நம்ம பொண்ணு அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கட்டி கொடுப்போம், அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அதை நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி தான் அரசாங்கங்களே ஒப்பந்த முறையில் திருமணத்தை செய்து கொண்டு வளர்ந்தது. ஸோ ஒப்பந்த வகையில் திருமணம்ங்கிறது அப்படி பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நல்ல பாதையில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தானா தேடுற திருமணங்கள் நல்ல பாதையில் போகுதாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அழகு அழகு. அது ஒப்பந்தம்னா இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள் ஒரு நிர்பந்தமாக இருக்குது. அருமை. எல்லாத்தையுமே வந்து ஒரு இலையில 43 வெரைட்டி உணவு வைக்கிறோம். அவன் 40 வச்சுருக்கானா நான் 50 வைக்கிறேன், அவன் இது வச்சுருக்கானா ஒருத்தனை விட ஒருத்தன் பெருசாக பண்ணணுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கோமே தவிர அது திருமணம் 2 உறவுகள் சேருதுங்கிற அந்த விஷயத்தை நம்ம கடந்து போயிட்டோம். அதோட இன்னைக்கு வந்து
கல்யாணத்துலலாம் பார்த்தா பொண்ணுக்கும் பொண்ணோட அம்மாவுக்குமே வித்தியாசம் தெரியல. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஒரு இதில் ரீல்ஸில் கூட வரும், இப்போ மாமியாவும் இளமையாக இருக்காங்கிற வருத்தமா, பொண்ணு கிளவி ஆயிடுச்சுங்க வருத்தமா? இல்லை, அதாவது வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தோற்றம் ரொம்ப யதார்த்தமா தம்பி, நிறைய செய்தி, வாழ்த்துக்கள். வயசுக்கு ஏற்ற மாதிரி தோற்றப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். ஒரு ரீல்ஸில் சொல்கிற மாதிரி, சுமதியை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா இருக்குது, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அது காலேஜ் செகண்ட் இயர் படிக்குது, நான் ப்ரீகேஜி படிக்கிறேன், எல்கேஜி படிக்கிறேங்கிற மாதிரி தான் நிலமை போயிட்டுருக்கு. ஸோ வயதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தோற்றத்தை வைத்துக் கொள்வதெல்லாம் அந்த காலத்தில் தான் அதிகமாக இருந்துச்சு. அழகு. ஃபினான்ஸ், அதாவது நிதி நிலைமையில் பார்த்தோன்னா அன்னைக்கு சம்பளங்கள்லாம் 100 ரூபாய்கள் இருந்துச்சு, 500 ரூபாயில் இருந்துச்சு, 400 ரூபாயில் இருந்துச்சு. ஆனால் எங்களோட பெற்றோர்கள்லாம் அது வச்சு தான் முன்னுக்கு வந்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க. இன்றைக்கி ஐடியில் அவன் நம்ம அக்கௌண்ட்டில் போடுற கிரெடிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எத்தனை ஜீரோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் விழுந்த அடுத்த நிமிஷம் இஎம்ஐ, இந்த இஎம்ஐ, அந்த இஎம்ஐ, அப்படி இப்படின்னு கிரெடிட் ஆகி டெபிட் ஆகி ஏதோ ஒரு நம்பர், சின்ன நம்பர் தான், அந்த 500 ரூபாய் தான் இப்போவும் நிற்கிது. மினிமம் பேலன்ஸ் அதுவாக நிற்கணும்ல. ஆமாம், எங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ், 50 ரூபாய் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கினாலே அதுவே ஒரு பெரிய கனவு. நாங்கள் வந்து அப்பா வந்து இன்றைக்கி வேலையாக இருக்கார், பிஸியாக இருக்கார், நாளைக்கு சாயங்காலம் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஏங்கிக்கிட்டு அப்பா வந்து அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி இது நடராஜா அப்சராவான்னு பார்த்து அதில் ஒன்று 5 ரூபாய் கூட இருக்கும், அதில் எது வாங்கி தருவாருங்கிற ஒரு ஏக்கத்தோடு வாங்குறதுலலாம் ஒரு அழகு இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே ஜெப்டோ, உடனே போட்டோடனே வந்துடுது. இதில் ஒரு ஏக்கமும் இல்லை, ஒரு ஆசையும் இல்லை, ஒரு உணர்வுகளே இல்லைங்கிறது. அழகு, ரொம்ப அற்புதம். ஒளியும் மட்டும் பார்க்கும்போது பாட்டுக்கு இருந்த மதிப்பு இப்போ இல்லை. வெள்ளிக்கிழமை ஒளியும் எதிரொலினா எப்படி போய் உட்காந்து பார்த்தோம், இன்னைக்கு அது இருக்கா? எந்த நேரம் போட்டாலும் மியூசிக் சேனல், எதில் வேணாலும் எப்போ வேணாலும் பாட்டு கேட்கலாம். சில நேரங்களில் எப்போதாவது கிடைக்கக்கூடியதற்குத்தான் மதிப்பு அதிகம், எப்போது வேண்டுமானாலும் கிடைத்து கொண்டிருந்தால் அதற்கு மதிப்பு இல்லை. நிதியில் இன்னொன்று சொல்லணும்னா, நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்த அளவுக்கு சொத்து மதிப்பு நம்மக்கிட்ட இன்றைக்கி யார்கிட்டையுமே கிடையாது. அது மாதிரி வீடுகள் இன்றைக்கி யார்கிட்டையுமே கிடையாது. இன்றைக்கி இந்த கட்டடத்தை எழுப்பணுன்னா அதுக்கு பெரிய நிதி செலவாகும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட சொத்து மதிப்பு இன்றைக்கி பெரும்பாலும் யார்கிட்டையுமே இல்லை. அதோட வேலைக்கு செல்கிற இளைஞர்களில் இன்றைக்கி ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணதில்லை, கிட்டத்தட்ட 60% பேர் வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஒரே கம்பெனியில் தொடர்றது இல்லையா, மாறிடுறாங்க. இது வந்து 2 வருஷம் முன்னாடி வந்த ஸ்ட்ராட்டஜி, இப்போ எடுத்துருந்தா இன்னும் கூட போயிருக்கோம். ஆக யாருமே நமக்கு ஒருத்தன் சம்பளம் கொடுக்குறான், அவனுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும், நாமும் வளருவோம், நம்ம கம்பெனியும் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, மனநல மருத்துவர்கள் கிடையாது, இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க. அதோட வள்ளியம்மை சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாமே நாங்கள் ஃபிங்கர் டிப்பில் பண்ணுறோம், டெக்னாலஜினால தான் நாங்கள் உட்காரோம், டெக்னாலஜினால தான் நாங்கள் நடக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. இபி பில் உடனே கட்டிடுவோம், எங்களுக்கு நேரம் நிறையா மிச்சமாகுது. இவ்வளோ நேரம் மிச்சமாகுதே, இப்போ மிச்சமான நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதா? இப்போது பிஸியாக தானே இருக்கீங்க, இதில் என்ன நேரத்தை மிச்சம் பண்ணுறீங்கிறீங்க. எந்த கருவிகள் நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்தியதோ அதே கருவிகள் நம் நேரத்தை திருடவும் செய்கிறது. அதே மாதிரி இதை சிவாஜி ஐயா ஸ்டைலில் சொல்லணும்னா, இன்றைக்கி என்ன வேணால் நல்ல விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் இது எல்லாத்துக்குமே வேதை அன்றைய காலத்து ஆட்கள் போட்டது தான். அழகு. அதே மாதிரி வள்ளியம்மை பேசும் பொழுது வந்து ஆண்ட்ராய்டு காலத்திலேயே பிறந்து எங்களுக்கு எதிராக பேச வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆண்ட்ராய்டு காலத்தில் பிறந்து அவதிப்பட்டதுனாலாம் சொல்கிறோம். இன்னொன்று வந்து நாங்கள் 10வது படிக்கிற காலத்தில் தான் ஆண்ட்ராய்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் இளமை, சின்ன பருவத்தில் குட்டியாக இருந்த வயசுலலாம் எங்களுக்கு கொஞ்சம் மெமரிஸ் இருந்துச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு காலமாக இருந்திருந்தால் உடனே அட்டண்டன்ஸ் எடுத்திருப்பார் ராமரும் லக்ஷ்மணரும். ஆண்ட்ராய்டு காலமாக இருந்திருந்தால் சீதையை லொக்கேஷன் வச்சு மேப் ட்ராக் பண்ணி ஃப்ளைட்லேயே போய் போட்டு வந்துருக்கலாம். பேசுகிறதுக்கு வந்து ஒரு அந்தந்த காலகட்டத்தில் நடக்கிற கதைகள் அப்படி தான் இருக்கும். அதனால தான் நம்ம இன்னைக்கு ரசிச்சு சொல்கிறதெல்லாம் ராவணங்க அதுக்கு கேட்டுச்சு. அதனால் அதே மாதிரி புக்கு வந்து நாங்கள் கிண்டலில் படிப்போம், பஸ்ஸில் போகும்பொழுது 1.5 மணி நேரத்தில் படிப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த புக்கை திறந்து அதோட வாசத்தை நுகர்ந்துட்டு அதில் படிக்கிறதுல இருக்கிற உணர்வு வந்து கண்டிப்பாக கிண்டல்லாம் கிடைக்காது. ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறத நோக்கி நம்ம போயிட்டு இருந்தால் இவங்க அதை அதிகரிக்கிறதுக்கு தான் வழி செய்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால், அதாவது வந்து எப்படி ஒரு சின்ன புல்லோட நீர்த்துளியில் ஒரு பெரிய பனை மரமே தெரியுதோ அதுபோல்
2 வரி திருக்குறளில் மிகப்பெரிய விஷயங்களை திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. அதை நம்ம செட்டிநாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கிற நம்மளோட நடுவர் ஐயா அவர்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஆனந்தவல்லி மேலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. நாங்கள் இந்த காலத்து முறைப்படி கட்சி தாவதலை ஆதரிக்கிறோம். நீங்கள் இந்த அணிக்கு எப்போ வேணால் மாறிக்கலாம். கட்சி தாவல் இங்கு தவறில்லை. ஆமாம். ஆக என்று என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ஹரிஷ் முத்துக்கருப்பன் நல்லா கைத்தட்டலாம். அவ்வளவு அழகா ஒரு யதார்த்தமா ஒரு எளிமையா ஒரு விஷயத்தை இந்த காலத்து தலைமுறைக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி அந்த காலத்து தலைமுறையை பற்றி பேசியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. அவருடைய உணர்வு மதிக்கத்தக்கது. அவர் பேசின ஒவ்வொரு பேச்சிலையும் நிறைய செய்திகளும் நிறைய கருத்துக்களும் நம்ம நிறைவாக பேசுவோம் நிறைவுரையில் என்று சொல்லி அதற்கெல்லாம் மறுத்து பேசுவதற்காக அன்பு பிள்ளை ஆனந்தவல்லி அவர்களை மேடை கலைக்கிறோம். நல்ல கைத்தட்டலோடு வாங்க. தேவகோட்டை ஆனந்தவல்லி ரொம்ப அழகான ஒன்று. நம்ம நிறைய செய்தி தம்பி சொன்னார். அது மாதிரி சேரன் அதில் கதாநாயகனாக நடித்த படம், அதை தயாரித்தவர் நம்முடைய கரு பழனியப்பன் ஐயா அவர்கள். பிரிவோம் சந்திப்போம் சொல்லுகிற போது வேகத்தில் சொன்னோம். பிரிவோம் சந்திப்போம் இயக்குனர் நம்முடைய கரு பழனியப்பன் ஐயா அவர்கள். அதில் நம்முடைய நடிகர் கதாநாயகனாக சேரன் அவர்கள் நடித்தார்கள். வடிவுடை அம்மன் உடனாய் வைரவர் துணை அனைவருக்கும் கிடைக்கட்டும். தென் பொதுகையில் தவழ்ந்த மொழி கம்பன் கவி வழித்த மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி என் தாய்மொழி தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். இந்த பட்டிமன்றத்தில் பேச ஆண்ட்ராய்டு ஃபோனில் அழைத்த எங்கள் சீனு அண்ணன் அவர்களுக்கும் நாளெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வழியாக வலம் வரும் நமது நடுவர் ஐயா ஜெயங்கொண்டான் அவர்களுக்கும் மேலும் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஐயா, சீனு அண்ணா இவங்களெல்லாம் பட்டிமன்றத்துக்கு பேசுகிறதுக்கு எதில் கூப்பிட்டாங்க ஐயா? ஆண்ட்ராய்டு ஃபோனில் தானே புறாவில் தூது அனுப்பி அப்படியா இவங்களை இந்த பட்டிமன்றத்துக்கு பேச கூப்பிட்டாங்க. புறாவிடு தூது எதுவும் நடந்துச்சா? இல்லை. வாழ்க்கையில் அதிக பயனை தருவது ஆண்ட்ராய்டு காலம்தான். ஏன்னா நம்ம சரியாக சொல்கிறத கூட தப்பாக புரிகிற மக்கள் மத்தியில் நம்ம தப்பாகவே டைப் பண்ணாலும் சரியாக கொண்டு காட்டுற கூகுள் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. தப்பா திருத்தக்கூடாதுன்னு சொல்கிற. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம திண்டாடும் இளைஞர்கள் இந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தில் உள்ள ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஒரு பக்கம் படித்து கொண்டு மறுபக்கம் தான் படித்த படிப்புக்கான வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் இளைஞர்களின் உழைப்பு சொல்லும் வாழ்க்கைக்கு அதிக பயன் தருவது ஆண்ட்ராய்டு காலம்னு. ஐயா, பாண்டிங்னு சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் லீவு விட்டோன்னே நம்மலாம் ஆயா ஐயா அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த காலத்தில் இவங்களே என்ன பண்ணுறாங்க, வாட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் வெக்கேஷன் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிடுறாங்க. லைனாக வருது ரஷ்யா அமெரிக்கா அப்படின்னு வந்தோடனே அதுக்கு போடுறா டிக்கெட்டை அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை போட்டுடுறாங்க. அந்த டிக்கெட்டையும் எதில் போடுறாங்க? லைனில் நின்னா போடுறாங்க. ஃபோனில் ஆப்பை வச்சுக்கிட்டு அதில் தான் இவங்க டிக்கெட் போடுறாங்க. இதில் இவங்க பேசுகிறாங்க வாழ்க்கையின் பயன் அதிகம் தருவது அன்றைய காலம்னு. அப்புறம் ஏக்கம் நிறைய உள்ள காலம்னு சொன்னாங்க. ஏக்கத்தை நிறைவேற்றுற காலம் இந்த காலமாக இருக்கிறது. ஐயா, ஒரு காலத்தில் நம்ம வாழ்க்கை டெஸ்ட் மேட்ச் மாதிரி தவழ்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு T20 மேட்ச் மாதிரி பறந்து போகுதுன்னா அதுக்கு இந்த ஆண்ட்ராய்டு காலம் ஒரு சிறந்த எதிர்காட்டு. 1931 இனி எதிர்காலத்தில் ஒவ்வொருவரின் சட்டை பையிலும் ஒரு தந்தி கருவி இருக்கும் என்று சொன்ன தந்தை பெரியாரின் எதிர்கால நோக்குங்க இந்த காலம். ஐயா, இப்போ நம்ம பெற்றோர்கள் வேலைக்கு போயிடுறாங்க. எங்களை மாதிரி பிள்ளைகளும் பள்ளிக்கு போயிடுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆயா ஐயா அப்பத்தா ஐயாவுக்கு ஒரு தோழனா ஒரு பிள்ளையா இருக்குது எங்கள் ஆண்ட்ராய்டு டிவியும் எங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனும் தாங்க. ஒரு சின்ன டவுட் ஐயா,
அந்த காலம்னு பேச வந்த 2 பேர் கையிலையும் எங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் கண்டுபிடிச்ச ஆண்ட்ராய்டு ஃபோன் தானங்க இருக்குது. நம்ம ஈஸ்வர் அண்ணாவே கையில் ஸ்மார்ட் வாட்ச் தாங்க கட்டியிருக்காங்க. இதில் இவங்க வாழ்க்கையின் அதிக பயன் அன்றைய காலம்னு பேசுகிறாங்க. ஐயா, வீட்டில் முடங்கி கிடந்த ஒரு பெண்ணை தொழில் முனைவராக்க இந்த கால வாழ்க்கை மாற்றி இருக்கிறது என்றால் ஆண்ட்ராய்டு காலம்னு சொன்னால் தப்பே கிடையாது. இப்போ நம்ம ஆட்சிமார்களே எடுத்துக்கோங்களேன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 ஆண்டி நம்ம ஊர் பலகாரங்கள்லேருந்து விளக்குலேருந்து எல்லாமே வைக்கிறாங்கல்ல, அவங்க யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை, அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்களே தேடிக்கிறாங்க. ஐயா, எங்களை மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு வந்து இது ஒரு சக தோழனாக இருக்குது. இப்போ வந்து கொரோனா பீரியடே எடுத்துக்கோங்களேன், நாங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. நாங்கள்லாம் வந்து கூகுள் மீட்லேயும் ஜூம்லேயும் தான் படித்தோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு சிறந்த துணை செய்கிறது இந்த ஆண்ட்ராய்டு காலம். ஐயா, நம்ம தேவகோட்டையில் கந்த சஷ்டி விழா வருஷம் நடந்துக்கிட்டு வருது. அதுக்கு நம்ம ஐயா வந்து 2 வருடங்களாக தலைமை தாங்கி வராங்க. அந்த காலத்தில் அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் வந்து அதை கண்டு கழிச்சாங்க. ஆனால் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் அனைவரும் கண்டு கழிக்கிறாங்க. அது எங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் கண்டுபிடிச்சப்பட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலியமாக தானே இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஐயா, சட்டை பையில் பணம் இல்லாதவர் கூட இருக்கலாம், ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவர்கள் இந்த காலத்தில் இருக்க முடியாது. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு அவங்க சட்டை பையிலும் ஒரு கருவி இருக்குதுங்க. பறவை கண்டான், விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான், வானொலி படித்தான், மனிதன் மாறிவிட்டான் என்று கண்ணதாசன் சொல்லியிருப்பார். கண்ணதாசனே சொல்லியிருக்காங்க, மாற்றம் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கணும். நான் மாற மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நம்ம வாழ்வின் அங்கமாக மட்டும் இல்லாமல் நம் உடலின் அங்கமாகவே மாறிவிட்டது, அதாவது 6வது விரலாகவே மாறிவிட்டது. ஐயா, அந்த காலத்துலலாம் பேங்க்குக்கு போகணும்னா ½ டே லீவ் போட்டுட்டு போகணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம ஃபோனை எடுத்து ஒரு தட்டினாலே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது உங்கள் வேலையும் நேரத்தையும் தானங்க மிச்சப்படுத்துது. அதை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க. அதே மாதிரி வந்து வணிகம் முதல் படிப்பு வரை இப்போ நிறைய இதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து எல்லாருக்குமே உதவி செய்யுது. இப்போ வந்து நம்ம பள்ளிகளுக்கு போகலை, ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டோம்னா அந்த பாடத்தை நம்மளால் கவனிக்க முடியாது. இப்போ அப்படி கிடையாது, கூகுளில் போய் தட்டினா வந்து எல்லாமே வந்துடுது. டீச்சரோட இது வந்து நமக்கு தேவை தான், ஆனால் டீச்சரையும் தாண்டி நமக்கு வந்து அதிகம் கற்றுத்தரது வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். அப்புறம் வந்து இபி பில்லெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் இபி பில் கட்டணும்னாலே வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து மகன் வந்து வெளியூரில் இருந்தானா ஆத்தாப்பச்சி வந்து மகனுக்கு ஒரு ஃபோனை போட்டு இன்றைக்கி வந்து இபி பில் டேட் கட்டுற இது முடிய போகுது தம்பி, இன்றைக்கி கட்டிடு அப்படின்னு சொன்னால் அது வந்து எளிதாக நடந்துருதுங்க. அப்புறம் வந்து நிறைவாக வந்து பாரதியின் வரிகளை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பாரதியே வந்து அன்னைக்கு சொல்லியிருப்பார், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், காசி நகர புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு சொல்லியிருப்பாங்கங்க. அப்படி பாரதியாரே வந்து சொல்லியிருக்கார். வாழ்க பாரதி, வளர்க ஆண்ட்ராய்டு காலம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக ஆனந்தவள்ளியும் பாரதி வரிகளோடு நிறைவு செஞ்சுருக்காங்க. அவங்க சொல்லும்போது பாருங்கள், ஆண்ட்ராய்டு காலமாக இருந்தாலும் ஒரு நல்ல தமிழ். ஒரு 10 நிமிடத்திற்குள்ளார நாம் தீர்ப்பை சொல்லி நிறைவு செய்யணும். முதற்கண் நான் மனம் நிறைய 4 பிள்ளைகளையும் பாராட்டி மகிழ்கிறேன். இன்றைக்கு வருகிற பெரும்பாலான பேச்சாளர்கள் ஏதோ தயாரித்த ரெடிமேட் சட்டைகளை போடுகிற பொழுது தைத்துத்தான் போட வேண்டும் என்று துணியெடுத்து தைப்பதைப் போல தன் தலைப்பிற்கு ஏற்றார் போல தயாரித்து பேசிய நம்ம வீட்டு பிள்ளைகள் 4வருக்கும் என் மனம் நிறைந்த
பாராட்டுக்கள். ரொம்ப அழகா நேர்த்தியா பேசியிருக்காங்க. ஆனந்தவள்ளி பாரதி வரியோட முடிச்ச அந்த பாரதி ஒரு வரி சொல்வா, பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியனை துறை என்ற காலமும் போச்சே அப்படின்பா. தான் ஒரு ஐயரா அந்தணனா பிறந்தப்பவும் பாரதி அந்த வரியை பாடினான். ஆனால் அதே உலக மகாகவி பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதி ஒரே ஒரு சாதி சங்கத்தை பாடியிருக்கிறான்னா பதிவு நடக்கிறது. நான் மனம் நிறைய சொல்லுகிறேன், நம்முடைய காரைக்குடி நாட்டுக்கோட்டை நகரத்தார் குலத்தில் பிறந்த இந்து மதாபிமான சங்கத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இளைஞர் சங்கத்தை மட்டும்தான் பாரதி பாடியிருக்கிறான் என்பதை பெருமையோடு சொல்கிறேன். ஐய சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியே பாடியிருக்கான்னா அது நாம் செய்திருக்கிற தொண்டுக்கு கிடைக்கிற, நாம் செய்திருக்கிற தமிழ் தொண்டு, இறை தொண்டு, சமூக தொண்டு எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு ஒட்டுமொத்த அங்கீகாரம். 4 பேரும் நிறைய செய்திகளை அவரவருக்கு உரிய பாணியில் மிக யதார்த்தமாக ஆழமாக அழுத்தமாக பேசியிருக்கிறார்கள். நடைமுறையில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கடைசியாக தீர்ப்புக்கு வரணும். நம்ம செட்டிநாட்டு வழக்கு சொல்லுலேயே சொல்லணும்னா 2 சொல் சொல்கிறேன். ஒன்று முறம், இன்னொன்று சல்லடை. இந்த 2 வார்த்தைகளும் நம்ம செட்டிநாட்டினுடைய ஒரு வழக்கு சொல், நாம் பயன்படுத்துகிற பொருள். இந்த முறம் என்ன பண்ணும்? நல்லதையெல்லாம் தன்னைக்கிட்ட வச்சுட்டு கெட்டதை விட்டுரும் சலிக்கிறப்ப. சல்லடை என்ன பண்ணும்? கெட்டதையெல்லாம் தனக்கிட்ட வச்சுக்கிட்டு நல்லதை விட்டுரும். இந்த 2 செய்தியை நாம் தீர்ப்புக்கு பயன்படுத்தி ஆண்ட்ராய்டு காலமா அந்த காலமா அப்படிங்கிற முடிவுக்கு வரப்போகிறோம். நிறைய வேறுபாடுகள் சொன்னாங்க. அந்த காலத்தில் இருந்த நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம் இன்றைக்கெல்லாம் மாறிட்டு போதே. உடனே ஆனந்தவள்ளி வந்து கூகுளில் எங்கே அப்பத்தா வீட்டுக்கும் ஆயா வீட்டுக்கும் போகிறதுக்கா நீங்கள் லீவில் தேடுறீங்க, எங்கே போகலான்னு. ஆனால் கொஞ்சம் உனக்கு ரொம்ப பேராசை, ரஷ்யா அமெரிக்கான்ட்ட ஒரு ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு சிந்திச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் போய் சந்தோஷமாக இருக்கத்தானே ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். சரி, வாழ்க்கையில் எது நிம்மதி? எல்லாரும் அதை தேடிதானே ஓடுறோம். வாழ்க்கையில் எது நிம்மதி? ஒரு 10 பேரை கடவுள் கூப்பிட்டார் போனா, உங்களுக்கெல்லாம் நிம்மதி வேணும்னா எது இருந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுங்க, கடவுள்னா அதை தர்றேன்னார். ஒருத்தன் வந்தா எனக்கு நல்லா காரு பங்களா தானா, ஒருத்தன் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா, ஆளுக்கு உன்னை கேட்டுட்டு போயாச்சு. 10ஆவதா ஒருத்தன் வந்தா, கடைசி ஆள். எப்பொழுதுமே கடைசி பெஞ்சில் இருக்கவனும் கடைசியாக வர்றவன்ட்டே ரொம்ப கவனமாக பேசணும். கடைசியாக வந்தவன் உள்ளே வந்தவனு கேட்டார், உனக்கு என்ன வேணும்? கடவுளே, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியலை, நீயே பார்த்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உன்னை தானா. கடவுள் சொன்னார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அதுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சா நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு கடவுள் மேலே போயிட்டார். இந்த 9 பேர் வெளியில் வந்தான், ஏற்கனவே வரம் வாங்கியிருக்கான்ல. 9 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்தா. என்னடானே, கடவுளே போயிட்டாரா, அவனுக்கு என்ன வரம் போகிறாருன்னு தெரிலன்னா 10ஆவதா வந்தவன் சொன்னா, இப்போ நான் கடவுளே சொல்லாத விஷயத்த சொல்கிறேன், நமக்கு எது கிடைக்கிறதோ அதை வைத்து அனுபவிக்கிறவன் நிம்மதியாக வாழ்கிறான். அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறவே நிம்மதியே இல்லாமல் வாழ்கிறான். நீ 9 பேர் அது மாதிரிடா, எனக்கு என்ன கடவுள் தரப்போறாரு நினச்சிட்டு இருந்த, அதனால தான் நீ நிம்மதியே இல்லாமல் இருக்கிறன்னா. இப்போ நாம தான் முடிவு பண்ணணும், நீங்கள் 10 பேரில் அந்த 9 நபரா அல்லது 10ஆவது நபரா என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நான் தொடக்கத்தில் வாழ்க்கைக்கு ஒரு செய்தி சொன்னேன், நிறைவாகவும் அதை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தலைப்போட அடிப்படையான கேள்வி என்ன கேள்வித்தான் தெளிவாக படிச்சிங்கன்னா, மனித வாழ்வு அதுக்கு பெரிதும் பயன்படுவது எது? அந்த காலத்து வாழ்வியலா அல்லது ஆண்ட்ராய்டு வாழ்வியலா அப்படின்னு 2 கேள்வி. 4 பேரும் ரொம்ப அற்புதமாக பேசி இருக்கிறார்கள். இன்னும் 2 செய்தியோடு நான் முடிச்சுடுறேன். ஆண்ட்ராய்டு காலத்தை முதல்ல எடுத்துக்குவோம். ஆண்ட்ராய்டு காலத்தில் நிறைய அறிவியல் வளர்ச்சி எல்லாம் சரி. இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நான் எழுதிய கவிதை நிறைய இந்த வாட்ஸ்அப்லாம் இன்றைக்கி வளம் வருது. அதே கேள்வியை ஆண்ட்ராய்டு காலத்து சார்பில் பேசின பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன். ஆண்ட்ராய்டு காலத்தால் அமெரிக்கா அண்டை வீடானது, ஆனால் அண்டை வீடல்லவா அமெரிக்கா ஆனது?
பக்கத்து வீட்டில் வாழ்கிறவன் யாரென்று தெரியாத பொழுது உங்கள் ஆண்ட்ராய்டு போனு அமெரிக்காவை தந்து என்ன பயன்? பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரியாமல் அமெரிக்காவை தெரிந்து நாம் என்ன செய்ய போகிறோம் கேட்டான். இன்னொருத்தர் ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதினான். அடுக்குமாடி குடியிருப்பில் அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள். அடுத்த வரி தான் பஞ்ச். அடுக்குமாடி குடியிருப்பில் அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள் அவரவர் நாய்களுடன் என்று கவிதை முடிகிறது. அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையும் இந்த ஆண்ட்ராய்டு வாழ்க்கையும் எப்படி வேகமாக மோசமாக போகிறது என்பது அவனோட பதிவு. இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய யோசிக்கணும். மனித தொடர்பே இல்லை. கோமாளி படம் நீங்கள் எல்லாம் மட்டும்தான் படம் பார்ப்பீங்களா? கோமாளி படத்தில் ஜெயம் ரவி கடைசியாக என்ன சொல்வார்? சென்னையோடைய வெள்ளத்தை வச்சு தான் கிளைமேக்ஸில் அந்த கதை முடியும். இந்த உலகம் இன்னும் மறக்காமல் இருப்பது மனிதநேயங்கிற மனித ஒன்று மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்மை செய்தி கூகுளில் போய் தட்டி பாருங்க. எங்கள் பெருமையை தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டில் போய் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் தீர்ப்புக்கு வரல. 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி மும்பையில் ஒரு கூகுள் வழிகாட்டுது. கட்டி முடிக்காத பாலம் கூகுள் கட்டி முடிச்சதா வழிகாட்டுது. போய்கிட்டே இருக்கிறான். கட்டி முடிக்காத பாலத்தோட கடைசி முனைக்கு போய் அவர்கள் போன கார் பாலம் நிறைவு பெறாத காரணத்தால் கீழே விழுந்து 6 பேரும் அந்த இடத்திலே உயிரிழந்தார்கள். கூகுள் காட்டிய வழி இது என்பது வரலாற்றில் பதிவு. இப்போ எல்லா நேரமும் திருத்தணும்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ரீரூட் போட்டால் கரெக்டாக. உங்கள் பாதை தவறு என்று திருத்துகிற அப்பாக்களும் ஆயாக்களும் முக்கியமே தவிர சரி நீங்கள் போகிற பாதையிலே போங்கன்னு ரீரூட் காட்டுற கூகுளை விட அப்பத்தாவின் வார்த்தைகள் பெரிதில்லையா? ஐயாவின் வார்த்தை அமிர்தம் இல்லையா? நான் சொல்லலை, இவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அதான் ரொம்ப அழகாக நிதானமாக யோசித்து அந்த கருத்தை சொல்ல. நீங்கள் காலம் மாறுது. ஆட்டுக்கல்ல அப்பத்தா ஆயா மாவு அரைச்சா கல் சுற்றும், கல் நிற்கும். இன்றைக்கி பாருங்க டேபிள் கிரைண்டர் வந்துருச்சு. கிரைண்டர் சுற்றுது, கல் நிற்கிது. வாழ்க்கை எவ்வளவு தலைகீழாக மாறி போகிறது என்பதற்கான ஒரு சான்று சொன்னாங்க. திண்ணையை இடித்து தெருவாக்குன்னா தாராபாரதி. நம்ம வீடுகளில் திண்ணை வச்சோம்ல, அன்றைக்கி ஐயா சொல்லாத மனக்கணக்கையா இன்றைக்கி நம்ம போட்டுட்ருக்குறோம் கால்குலேட்டரில். அவ்வளவு மனக்கணக்கு, அவ்வளவு பழமொழி, அவ்வளவு விடுகதை, அவ்வளவு புராண கதை, அவ்வளவு பக்தி பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம அதே ஊரில் பெட்ரூம் ஸ்டோரிஸ்னு போட்டி வச்சிட்ருக்கிறான். எவ்வளவு அழகாக இருந்தது. திண்ணையே இல்லையே, திண்ணையை இடித்து தெருவாக்க சொன்னா. சுமை தாங்கி கற்கள்னா வழி நெடுக சோறை கொண்டுட்டு போயில உட்காந்து சாப்பிட்றதுக்கு கல் வச்சா. அங்கே உட்காரலாம், அது மரத்தடி, கல் இருக்கு, சுமையை இறக்கு, இலைப்பாருன்னா. இது எல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு காலம் காட்டுமா? கேள்வி. நியாயமாக இத்தனை கேள்விகளை இவர்கள் ரொம்ப சிறப்பாக கேட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது ஆண்ட்ராய்டு காலத்தில் எவ்வளவுதான் அசுர அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் அது அந்த காலத்து வாழ்க்கைக்கு ஈடில்லை என்பது போல தோன்றுகிறது. இதை வைத்து பார்க்கிற பொழுது இந்த மனித வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்பாடு உடையதாக என்று அடிக்கோடு இருக்கிற காரணத்தால் ஆண்ட்ராய்டு காலமே அப்படின்னு தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்கு. அது என்ன என்பதை பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி மும்பையில் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான். இது உண்மை சம்பவம். மும்பையில் அம்மா டிவி பார்த்துட்ருக்காங்க. மேலே மும்பையிலேருந்து ஃபோன் வருது. பேசும்போதே கட் ஆயிடுச்சு. தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்று அவன் நினைத்து கொண்டு 1 மாத காலம் கழித்து வர்றான் அந்த மும்பை அப்பார்ட்மெண்ட்டுக்கு அம்மாவை பார்க்க. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அம்மா அவர்கள் டிவியை பார்த்தபடி இறந்த விதமாகவே இருந்தார்கள். 1 மாத காலம் அங்கே இருந்த ஏசிக்கு பக்கத்து வீட்டுக்கு கூட அவர்கள் இறந்தது தெரியவில்லை என்பதுதான் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையாக இருந்தது என்று ஒரு செய்தி சொல்கிறது. இது செய்தி, கற்பனை அல்ல, செய்தி. அப்போ என்னங்கிறத யோசிக்கணும். ஜப்பான் நாட்டில் 2வது உலகப் போரில் ஹிரோஷிமா நாகசாகியில் வெடிகுண்டை கொண்டாந்து போட்டாங்கங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். ஒன்று தெரியுமா? அன்னைக்கு மட்டும் தொலைத்தொடர்பு இருந்திருந்தால் இந்த 2 நாடுகளுக்கு வெடிகுண்டே வந்திருக்காது. ஏன்னா ஜப்பான் அமெரிக்காவோடு சமரசம் பேசுவதற்கு தயாராகி விட்டார்கள். ஆனால் தொலைத்தொடர்பு கருவி இல்லை. அவர்கள் பேசுவதற்குள் ஹிரோஷிமா நாகசாகி மீது குண்டு வீசப்பட்டது என்பது வரலாறு. ஒருவேளை தொலைத்தொடர்பு இருந்து ஒரு டச்சில் தட்டியிருந்தால்
இன்றைக்கி 2 நகரங்கள் 2வது உலகப் போன்ற காலகட்டத்துடைய சூழல்கள் மாறி இருக்கும் என்பதும் கருத்து. ஆக 2 பேருக்கு சிவபெருமானுக்கு இருக்கிற நெற்றிக்கண்ணை போல இன்றைக்கி யூடியூப் நேரலை ஒளிபரப்பு 3வது கண்ணாக இருந்து எல்லாவற்றையும் பரப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் நாம் பார்க்கணும். ஆன்மீகத்தில் ஒரு 3 வார்த்தை வரும், நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். சத்தியம், சிவம், சுந்தரம், ஒரு 3 வார்த்தை அற்புதமாக அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. இன்றைக்கு மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யநாதல்லா, HCL ஃபவுண்டர் சிவநாடார், கூகுள்னா சுந்தர் பிச்சை. இப்போது நமக்கு தெரிகிற அறிவியல் ஆன்மீகம் சத்தியம், சிவம், சுந்தர். 13 வயசு இருக்கும்போது சிவா ஐயாத்துரை என்கிற ஒரு தமிழன் தான் இமெயிலை கண்டுபிடித்திருக்கிறான் என்பது நமக்கு பெருமை இல்லையா? அறிவியலுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஏன் தயாராக இல்லை என்ற கேள்வி இருக்கு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, பழசு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே பத்திரிகை எழுதலாம், ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம், நினச்சா பண்ணிடுவேன். இப்போது அதுவும் அல்ல. ஆவதும் PEN கேபிட்டல் லெட்டர், P ஃபார் புரோட்டான், E ஃபார் எலக்ட்ரான், N ஃபார் நியூட்ரான். அணு, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இது 3ம் சேர்ந்தது ஆட்டம், அணு. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பார்கள். அணு இன்றி ஒரு பருப்பொருளும் அசையாது என்பதுதான் சத்திய உண்மை. எல்லாம் அசைஞ்சிட்டு காலத்துக்கு ஏற்றாற் போல தன்னைத்தானே அப்டேட் செய்து கொள்ள வேண்டும், புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை பயணம் சுகமாக இருக்கும். அப்போ அப்டேட் முக்கியம் இல்லையா என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நிறைவாக ஒரு செய்திக்கு வரேன். மும்பையை சார்ந்த நிஷாந்த் ஜெயின், அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதில் வேஸ்ட்டு கலந்துருக்கு. அது எப்படின்னா ரத்தத்துக்குள்ளே எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு கலந்துருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வேஸ்ட்டை கொட்டுற இடம் இருக்குது. அது காற்று மூலமாக பரவி அவனுக்குள்ளே போயிரு. அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், செலவு செய்து அந்த பையனுடைய உயிரை காப்பாற்றி விடுகிறார்கள். அதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணுறான், நான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை, என் உடம்பு ரத்தத்தில் கலந்த வேஸ்ட்டை நீக்கிட்டீங்க, ஆனால் அதற்கு பக்கத்தில் குடிசை வீடுகளில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் உடம்புக்குள்ளும் இது போனால் அவர்கள் நோயை குணப்படுத்த யாரால காசு செலவு பண்ண முடியும் யோசிக்கிறான். அவனே இறங்கி வர்றான். அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து OLX மூலமாக அதை விற்கலான்னு அந்த வேஸ்ட்டை விற்றா. அதில் வருமானமும் கிடச்சிச்சு. அந்த வரவு வந்த பணத்தை எல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பல படிப்பதற்கான செலவுகளை செய்தான் என்பது வரலாறு. பெரிய உணர்வு. அதனால் அறிவியல்ங்கிறதும் தொழில்நுட்பங்கிறதும் ஆண்ட்ராய்டுங்கிறதும் என்னைக்கு இருந்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வளர்ச்சியை இவன் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI வரும். இராணுவத்தில் யாருமே போக முடியாத இடத்துக்கு கூட AI மூலமாக ரோபோக்களை தயாரித்து விட்டால் மனித உயிர் சேதம் பாதுகாக்கப்படும். அந்த ரோபோக்கள் போய் கண்டுபிடிக்குங்கிறது கண்டுபிடிப்பு. வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் மனிதன். எனவே அந்த காலத்தில் இருக்கிற பண்பாடு வேண்டுமென்றாலும் ஆண்ட்ராய்டு காலத்துடைய வளர்ச்சியையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்று தீர்ப்பு சொல்வதாகத்தான் நேற்று இரவு வரை நான் என் மனதில் வைத்திருந்தேன். நண்பர்களே, ஒரே ஒரு சிக்கல், இப்படி ஆண்ட்ராய்டு காலம் முடிக்கும்போது என்ன பிரச்சனைன்னு நான் ஒரு 5 விதமாக யோசித்தேன். ஒன்று, அந்த காலத்துக்கும் ஆண்ட்ராய்டு காலத்திற்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு. அதை நீங்கள் 5 பாயிண்டையும் புரிஞ்சுக்குவீங்க. அதனால் சொல்கிறேன். அந்த காலம் முதல்ல, அடுத்து ஆண்ட்ராய்டு காலம். ஹாய் ஃபோன் என்றால் அந்த காலம், ஐஃபோன் என்றால் அது இந்த ஆண்ட்ராய்டு காலம். குவா குவா என்று குழந்தை கத்தினால் அது அந்த காலம். ரூவா ரூவா என்று குழந்தை பதறினால் அது ஆண்ட்ராய்டு காலம். கதவை திற, காற்று வரட்டும் என்றால் அது அந்த காலம். கதவை மூடிடாத, ஏசி போயிரும் என்றால் ஆண்ட்ராய்டு காலம். வெளியே இருக்கிறவே ஃபோன் அடிக்குதுன்னு டெலிஃபோனை அடித்தவனை எடுக்க உள்ள போனா அந்த காலம். உள்ளேயே இருக்கிறவே அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு செல்போனை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா அது ஆண்ட்ராய்டு காலம். அம்மாச்சி அம்மாச்சின்னு பாசமா சொன்னா அந்த காலம். எமோஜி எமோஜின்னு ஸ்டிக்கர் போட்டா ஆண்ட்ராய்டு காலம்.
டீயா காஃபியா என்றால் அந்த காலம், சுகரா வித்தவுட் சுகரா என்றால் ஆண்ட்ராய்டு காலம். இப்படியும் உலகம் போய்கொண்டிருக்கிறது. மனிதம் இருக்கிற வரை, மனிதநேயம் இருக்கிற வரை, இந்த உள்ளம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற வரை ஆண்ட்ராய்டு காலத்து அறிவியல் வளர்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் அறிவியல் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வோம், ஆக்கப்பாதை வளர்த்து கொள்வோம். ஆனால் பண்பாடு மாறாத எங்கள் அப்பத்தாக்களும் ஐயாக்களும் சொல்லி கட்டி காத்த வழிமுறைகள் தான் இந்த தலைமுறைகளுக்கு சோறு போடும் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம். இந்த நேரத்திலும் நம்முடைய முன்னோர்கள் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை என்ற வள்ளுவனின் வார்த்தைகளை வணங்கி ஆண்ட்ராய்டு காலத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மட்டுமல்ல, ஏஐ காலத்தில் மட்டுமல்ல, எத்தனை காலங்கள் உருண்டோடினாலும் எப்படி திருக்குறள் மாறாமல் இருக்கிறதோ, எப்படி தமிழ் மொழியின் தொன்மை மாறாமல் இருக்கிறதோ, எப்படி நகரத்தார் பெருமக்களின் பண்பாடு மாறாமல் இருக்கிறதோ, அப்படி அந்த காலம்தான் மாறாமல் இருக்கும் என்று சொல்லி மிகச்சிறப்பாக பேசுகிற ஒரு நல்ல தலைப்புக்கு வாய்ப்பு தந்த சென்னை வாழ் பைரவன் கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பு சார்ந்த அத்தனை பெரியவர் திருவடிகளுக்கும் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.